இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நோட்டருக்கு எடுத்து இல்ல வெட்டிக்கிளி குளிக்கிற சோப்பு ஒண்ணு கொடு. இல்லை அவன வந்து எடுத்து கொடு சொல்லு. அண்ணே நம்ம கடையில 50 வகையான சோப்பு இருக்குல்ல, அதுல எது வேணும் உங்களுக்கு? வழக்கமா வாங்குறதுதான் பச்சை சோப்பு. தோபா தம்பி இங்க வா, இந்த கஸ்டமரை பாத்துக்க வா. ஐயா என்ன சோப்பு வேணும்? எம்புடி தரதான் ஐயா சொல்றது, அதான் பச்சை சோப்பு தான். எடுலாத கஸ்டமர் கேட்டாங்கன்னா முதல்ல பெரிய சோப்பா இல்ல சின்ன சோப்பான்னு கேட்கணும், புரியுதா? கேளு சார். பெருசா சின்னதா சார்? பெருசுதான்ப்பா, சீக்கிரம் கொடுப்பா. ஓகே அண்ணாச்சி, பெரிய சோப்பு எடு. 47 ரூபா சார். அண்ணே ஃபெயில் அண்ணே. பெரிய சோப்பு 44 ரூபாதே. கனி அந்த சோப்லயே 47 ரூபா தான் போட்டிருக்கு. இல்லை அது எம்ஆர்பி ரேட்ல, நம்ம எம்ஆர்பியோட கம்மியா தானே கொடுப்போம். கனி சொன்னது தானே சரி. 44 ரூபா கொடுத்துட்டு வாங்கிக்க. என்னங்க சிஸ்டர்? யோ தம்பி, என்ன யோசனை? ஒண்ணும் இல்லை சார். பொட்டுக்காலே அளந்து போடியா. போ. பாத்துப்பா, கீழே சிந்திர போகுது. யோ இப்படி ஒத்த ஒத்தையா கடலை எண்ணிட்டு இருந்தா லேட் ஆயிடுமா இல்லையா? கடன்னா வேகம் முக்கியம். நீ முதல்ல சீக்கிரம் பொட்டலம் அடிச்சு கொடு. அண்ணே ஃபெயில் அண்ணே, ஃபெயில் அண்ணே, ஃபெயில் அண்ணே, ஃபெயில். ஏலே தள்ளி. யோ அறிவில்ல உனக்கு? ஆளுதான் வளர்ந்திருக்கே தவிர அறிவு 5 கிராம் கூடவா இல்ல? இம்புட்டு பொட்டுக்கல்லையும் கொட்டிட்டியே, இதோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு? காசு வேணா நான் கொடுத்துட்றேன் சார். ஏலே மண்ணாங்கட்டி போயா அரவேக்காடு. ஏப்பா சண்முகம், நான் போய் அரிசியை ஊற வச்சுட்டு வந்துடுறேன். நீ பொட்டுக்கடலைய நிதானமா மடிச்சு வை. அண்ணே இது கட்டாயம் ஃபெயில் தானே? முதல் நாள் ட்ரைனிங் தான், அதனால எந்த தப்பும் இல்ல. ஐயா அண்ணே இதெல்லாம் கல்லாட்டம். இல்லை போய் வேலையை பாரு, இல்லை வீட்டுக்கு கிளம்பு. இல்லை வீட்டுக்குள்ளே அண்ணே கொட்டினதெல்லாம் அள்ளி போட்டு நீயே ஒரு 700 கிராம் கட்டி வை. நீ பண்ண தப்புக்கு நான் வாரி கொட்ட வேண்டியதா இருக்கு. பா, உனக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன். எனக்கு பொறுமையா கூட. இல்லை சார் நான் போட்டாவா? ஆமாம் சார், ஃபோட்டோ. 6 போட்டா காட்டு சார். சாமி ஃபோட்டோ சார். முருகரா? ஆமாம் சார், முருகர் ஃபோட்டோ சார். நான் வேலையை பார்க்குறேன். இத இப்படி மடக்கு. இல்லை மடக்கு. அப்படியே இப்படி மடி மேல. இல்லை கொஞ்சம் கீழே. ஏன்பா உளுந்தம்பது கடுகம்பது கொடுப்பா. இல்லை நீ மடிச்சிட்டு நான் வந்துடுறேன். அக்கா இந்தாங்கக்கா. இந்தாப்பா. 40. ஓகேக்கா. அக்கா இந்தாக்கா. மைனி, அண்ணன் திரும்பி வரும்போது நீங்க 3 பேரும் கடையில இருந்தா என்னைய வெளியே துரத்திடுவேன்னு சொல்லிட்டு போயிருக்கு. அத பத்தி தான் தெரியும்ல.
இப்போ தயவு செஞ்சு போங்க மைனி. டேய் போடா, உங்க நொண்ணே இல்ல. அவன் தாத்தாவே வந்தாலும் என்னை வெளியே அனுப்ப முடியாது. உனக்கு வேலை போயிட்டா நீ கவலைப்படாத வெட்டுக்கிளி. நான் உனக்கு தனியா கடை வச்சு தரேன், சரியா? ஓப்பா. வாடி தம்பி, கொஞ்சம் இருங்க, நாங்க வந்துடுறோம். எலே, எங்களே கடையில இருக்கிற அந்த தம்பி, அவனை வெளியில வர சொல்லு. மா என்ன இப்ப என்ன பிரச்சனை? கேட்டி, உனக்கும் எனக்கும் பேச்சு கிடையாது. எலே தம்பி, வெளியில வர சொல்றேன்ல, வா. அத்தை, கடையில இருக்க தம்பினா யாரு? நானா இல்ல அந்த அவனா? கூட இருக்கானே அந்த பையனை தான். என்ன இது, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? எதுக்கு எங்க குடும்பத்துல விளையாடுது? இந்த ஆறுப்பா எங்க குடும்பத்து பொண்ணா ஆருக்கு கொடுக்கணும் ஆருக்கு கொடுக்க வேணாம்னு நாங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இசுக்கி என்ன டீ? நீ பேசாத டி. இங்க பாரு, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? என் அண்ணன் மக வீரா என் மகன் சிவபாலனுக்கு தான். அத எவனாலையும் மாத்த முடியாதுல. எங்க வீரா உங்களுக்கு கிடையாது. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஏ இசக்கி, என்னடி இப்படி ஆயிட்டீங்க? அப்படி பேசினா தம்டி நியாயம் கிடைக்கும். ஆறு வீட்டு பொண்ணா ஆறு வந்து பொண்ணு கேக்குறது. இந்த ஆறுங்க எங்க வீராவை என் குழந்தனுக்கு தான் கட்டி கொடுப்போம். நீங்க எம்பிட்டு பரிச்சு எழுதினாலும் பத்தியமே கிடந்தாலும் உங்களுக்கு ஒன்னும் கிடைக்காது. கிளம்புங்க. இல்ல எசகி, இந்த பயலுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்ன்றது அண்ணன் உத்தரவு, புரியுதா? நீங்க பேசாம போயிடுங்க. அண்ணன் வந்ததுன்னு வச்சுக்கேன், அதகாலமா ஆகி போயிடும். ஏலே, நீ வாய மூடல. என்ன செய்வான் உன் அண்ணன்? வந்து தலைய சீவிடுவானா? உன் அண்ணன் உத்தரவையெல்லாம் நீயே வச்சுக்கோ. என்கிட்ட கொண்டுட்டு வந்து நீட்னு அம்பிட்டுதான் சொல்லிட்டேன். என்ன டீ? நீ பேசாம இரு. ஏம்பா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு. உன்கிட்ட ஒரு தடவை சொன்னா நீ கேட்க மாட்டியா? முடியாதுங்க, நான் வீராவை லவ் பண்ணிட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன்.